தேர்தல் பரப்புரையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பரப்புரையில, நாங்க விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டுகள், விஜய் எல்லாம் வந்தா சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்போம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்ப வெளியிடுறாரு. எல்லாரையும் கட்சிக்கு எங்க கூட வாங்க கூட்டணிக்குன்னு அழைக்கிறாரு. ஆனா அவங்க இத மோசமா சித்தரிக்கிறாங்க. நாங்க ஒரு கூட்டணியில, ஒரு கொள்கையோட கூட்டணியில நாங்க இருக்கிறோம். நீங்க இருக்கிறது மதவாத கூட்டணியோட சத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எதன் அடிப்படையில நாங்க உங்கள்ட்ட வருவோம்னு இந்த அழைப்ப நீங்க விடுக்கிறீங்க. நீங்களே யோசிக்க வேண்டாமா? எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. நாங்களே ஏற்கனவே அறிவிச்சுட்டோம். நாங்க பாமக இருக்கிற கூட்டணிக்கும் வரமாட்டோம். நாங்க பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கும் வரமாட்டோம்னு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்க வெளியில ஒரு கூட்டணிய கட்டமைக்க முடியல உங்களால. பல பேர்ட்ட நீங்க பேசினாலும் யாரும் வருகிற நிலையில இல்ல. இத ஏன் தெரிஞ்சுக்கிட்டே இப்ப எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் அறிவிப்பு குடுக்குறாருன்னு தெரியல அப்டின்ட்டு, பாலசிங்கம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சேர்ந்தவர் சொல்றாரு. அது நிதர்சனம் உண்மையா தானே இருக்குது. அவங்க ஒரு கூட்டணியில கட்டமைச்சு இருக்கிறாங்க. அவங்க போய் பிரிச்சு ஏன் கொண்டு வரணும்? முதல்ல தேமுதிக இருக்கு, பாமக இருக்கு, டிடிவி இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கு. இவங்கள ஒருங்கிணைக்க முதல்ல முயற்சி செய்யுங்க சார். அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும்.